மாணவர்களுக்கு வணக்கம். பொதுத்தமிழ் 4, அதாவது 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4வது பருவத் தேர்வு செமஸ்டர் எக்ஸாமுக்காக கொஸ்டின்லாம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தன்விவர படிவம், பயோடேட்டா. சரியா? ஒரு ரெஸ்யூம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களோட பயோடேட்டா இருக்கும். கரிக்குலம் பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, தகைமை திரட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். தன்விவர படிவம், அப்புறம் கரிக்குலம் பிட்டா, அப்புறம் வந்து தகைமை திரட்டு, எல்லாமே ஒன்று தான். இது வந்து ஒரு வேலைக்கு இங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஒரு எக்ஸாமுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அவங்க வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட பயோடேட்டாவை அனுப்பணும். அதில் என்னென்ன நீங்கள் ஏற்கனவே இது ஒரு ஃபார்மெட் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பயோடேட்டா தனியாக ரெடி பண்ணி வைக்க வேண்டிய கண்டிப்பாக அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகும்போது இதை பார்த்தா அவங்க வேலைக்கு கூப்பிடுவாங்க. அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தன்விவர படிவத்தில் வந்து பணிவாய்ப்பு வேண்டி தன்விவர படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெயர் வந்து விக்னேஷ், ஆர் ரா அப்படிங்கிறத ஆர்னு போட்டிருக்கேன். தமிழில் வந்து ரா, இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருக்கோம். அப்புறம் தந்தையின் பெயர் ராகுல் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பிறந்த தேதி 1/7/2006. இதே மாதிரி உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாலினம் வந்து பையன் வந்து நான் விக்னேஷ்னு கொடுத்துருக்கனால ஆண். நீங்கள் வேறு ஏதாவது பேர் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆண் பேராக இருந்தால் ஆண் எழுதிக்கோங்க, இல்லைனா பெண்ணு கூட எழுதிக்கலாம். தேசியம் வந்து இந்தியன். இனம் வந்து நான் வந்து பிசி கொடுத்துருக்கேன், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்ட ஒரு இனம் சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்து சாதி, அதில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது சோழிய வேளாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி நீங்களும் இப்போ பிசியா எம்பிசியா அதுக்குள்ளே சப்காஸ்ட் என்ன வரும் அதெல்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து திருமணம் வந்து ஆயிடுச்சா ஆகலையா அந்த இது மென்ஷன் பண்ணோம். அடுத்து தாய்மொழியில் வந்து தமிழ். அடுத்து தெரிந்த மொழியில் வந்து தமிழ், ஆங்கிலம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தெலுங்கு தெரியுன்னா தெலுங்குன்னு போட்டுக்கோங்க, மலையாளம் தெரியுன்னா மலையாளம்னு கூட எழுதிக்கலாம். அடுத்து தொடர்பு முகவரி வந்து 135 கீழவாசல் தெரு, கருக்கம்பாளையம், கொந்தளம்பட்டம், நாமக்கல் மாவட்டம் 628 813 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நிரந்தர முகவரி, இந்த நீங்கள் மேலே எழுதியிருக்கிறது வந்து தொடர்பு முகவரி. தொடர்பு முகவரி வந்து கான்டாக்டு. இப்போ ஏதாவது ஒருத்தங்க வந்து சில பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆஃபீஸ் ஐடி ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ஒரு அட்ரஸ் வேறு இருக்கும். அதாவது வேறு வீட்டில் குடியிருந்துருப்பாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு எனக்கு மெயில் ஏதோ ஒரு அட்ரஸில் கொடுக்கணுன்னா எல்லாத்துலேயுமே இந்த அட்ரஸை கொடுப்பாங்க, தொடர்பு முகவரி. ஆனால் அவங்க எல்லாத்துலேயுமே பெர்மனண்ட் அட்ரஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒரு வேறு வீட்டில் பூர்வீகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே அட்ரஸ் எழுதியிருக்கேன். 135 கீழவாசல் தெரு, கருக்கம்பாளையம், கொந்தளம்பட்டம், அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம். அஞ்சல் குறியீடுன்னு போட்டு நீங்கள் கீழே கூட அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணி கூட ஒரு வரி எக்ஸ்ட்ரா ஒரு வரி ஆட் ஆகும். நான் கொஞ்சம் நெருக்கி எழுதியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு கேப்பாக விட்டு எழுதுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், அலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பர்லாம் ஃபோன் பண்ணி பார்த்துறாதீங்க, இதெல்லாம் சும்மா குத்து மதிப்பு எழுதுறது. அடுத்து மின்னஞ்சல் முகவரிக்கு நானே ஒன்று wiki.rocky@gmail.com அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி இந்த பயோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட உண்மையான டேட்டாவை ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது கல்வி தகுதி வந்து இளங்கலை வந்து நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜின்னு போட்டிருக்கேன். சரியா? இளங்கலை. நீ இல்லைன்னா நீங்கள் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அப்படின்னா மைக்ரோபயாலஜி அப்படின்னு ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு தமிழில் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இளங்கலை, இல்லைன்னா இளநிலைன்னு போடலாம். இளநிலைன்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இளங்கலையை விட இளநிலைன்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இளநிலை நுண்ணுயிரியல் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா கலைன்னா ஆர்ட்ஸ் வந்துடும், நீங்கள் சயின்ஸில் வருவீங்க, அதனால் இளநிலைன்னு போட்டுக்கோங்க, இளநிலை நுண்ணுயிரியல். அதே மாதிரி உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரினா வேதியியல், உயிரி வேதியியல்னா பயோடெக்னாலஜி, இவங்களுக்கு எல்லாமே இளநிலைன்னு தான் போடணும். அப்புறம் வணிகவியல் இருக்குது. வணிகவியல் வந்து காமர்ஸில் உள்ளவங்களாம் இளங்கலைன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து காமர்ஸு, பிஏ தமிழ், இங்கிலீஷு இதெல்லாம் வந்து கலையில் தான் வரும். இளங்கலை ஆர்ட்ஸில் வந்துடுவாங்க. இறுதியாக பயின்ற நிறுவனம் வந்து பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாமக்கல் அப்படின்னு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியோட பேரை போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதே கல்லூரி போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கல்லூரி கூட போட்டுக்கலாம். பணி அனுபவம் வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு போடணும். அதாவது ஃப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா என்ன ஃப்ரெஷர்னு அர்த்தம். அப்புறம் தட்டச்சு வந்து தமிழ், ஆங்கிலம்னு போட்டிருக்கேன். கணினியில் வந்து என்னென்ன மொழி தட்டுனா C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமானது.
இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு இது என்னோடய டீட்டெயில் தான், இது வந்து இனிமேல் வந்து நான் கரெக்டாக இந்த வேலைக்கு வந்து என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கரெக்டாக இருப்பேன், இந்த கம்பெனிக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறது. மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் எனக்கு பணியினை தந்தால் என் பணியினை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு தான் எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னது, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு கீழே சைன் போடணும். சரியா? எங்கள் பேர் எழுதுனா கூட ஓகே தான், ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ரெசியூமில் சைன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேரை எழுதிக்கோங்க. நீங்கள் சைன் போட்டு தான் கிறுக்கி தான் வைப்பீங்க, அதனால் என்னது பேரை எழுதுறது தான் நல்லாயிருக்கும். அடுத்து விண்ணப்பம் இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இது வந்து தன் விவர படிவம் இது முடிஞ்சிருச்சு. சரியா? தன் விவர படிவத்தில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பெயர் பார்த்துருக்குறோம், தந்தை பெயர், பிறந்த தேதி, பாலினம், தேசியம், இனம், சாதி, திருமணம், தாய்மொழி, தெரிந்த மொழி. தாய்மொழி தனியாக கொடுத்துருக்கேன், தெரிந்த மொழி தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் தாய்மொழி சில பேருக்கு தெலுங்கு இருந்துச்சுன்னா தெலுங்கு போட்டுக்கோங்க, மலையாளம் இருந்தால் மலையாளம் போட்டுக்கோங்க. அடுத்து தெரிந்த மொழியிலும் சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொடர்பு முகவரி வேறு இருக்கலாம், நிரந்தர முகவரி வேறு இருக்கலாம், அதுக்கேற்றப்ப தனித்தனியாக எழுதிக்கோங்க. நீங்கள் உங்களோட சொந்த அட்ரஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு அட்ரஸ், ஆனால் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு தெரு பேர் இருக்கணும், அடுத்து ஊர் பேர் இருக்கணும், அது என்ன வட்டம், என்ன மாவட்டம், அடுத்து அஞ்சல் குறியீடுன்னு சொல்லிட்டு அந்த 6 டிஜிட் எல்லாமே வரணும். அடுத்து தொலைபேசி எண், அலைபேசி எண் 2 வேறு நம்பர் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் மின்னஞ்சல் முகவரியில் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். எல்லா மெயில் ஐடியும் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட மெயில் ஐடி எல்லாமே எல்லாரோட மெயில் ஐடியும் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். அதனால் ஸ்மால் லெட்டரில் எழுதி பழகிக்கோங்க. @gmail.com. அடுத்து வந்து உங்களோட டிகிரி போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பயின்ற கல்லூரி நிறுவனத்தோட பேர், அடுத்து பணி அனுபவம் இருக்கா, தட்டச்சு, கணினியில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அதெல்லாம் போட்டு லாஸ்ட் என்னது அந்த உறுதிமொழி, அடுத்து என்னது உங்களோட இதை முடிச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இது மாதிரி எழுதுனீங்கனாலே போதும், முழு மதிப்பெண் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து விண்ணப்ப கடிதம். இது வந்து இது ஒரு அலுவலக கடிதம். விண்ணப்ப கடிதம் எழுதியிருக்கேன், இது அலுவலக கடிதம். ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு லெட்டராக இருக்குது அலுவலக கடிதம். இப்போ பாருங்கள், பேருந்து விடக்கோரி மாவட்ட ஆட்சி தலைவருக்கு, அதாவது கலெக்டருக்கு நம்ம எழுதுகிற ஒரு அலுவலக கடிதம் மாற்றிக்கோங்க, ஒரு கடிதம் எழுதுகிறோம். சரியா? இது அனுப்புனர் வந்து மூரஞ்சன். இது விண்ணப்பம்னு சொல்லிக்கலாம், இது 2 மாடலையும் சேர்ந்தா வரும். இது எழுதுங்க, கரெக்டாக தான் இருக்கும். அது ஒரு விண்ணப்பம். நான் ஒரு விண்ணப்பத்தை விட அலுவலகம் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு அலுவல் வழி கடிதம் தான் இது. நான் எங்களோட குறையை வந்து தீர்க்கிறேன்ல, அது வந்து இது என்னது அலுவல் வழி கடிதமாக தான் இருக்கும். அனுப்புனர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பேர் மூரஞ்சன். இது மாதிரி நான் வந்து ஒரு பேர் போட்டிருக்கேன், நீங்களும் வந்து அதே பேர் போட்டுக்கலாம், வேறு பேர் கூட போட்டுக்கலாம். 42/1 ரதவீதி, வேலாயுதம்பாளையம், நாமக்கல் மாவட்டம், அஞ்சல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு 628 813 நான் ஒரு குறிப்பிட கொடுத்துருக்கேன். அடுத்து பெறுநர் அப்படின்னு போட்டுட்டு உயர்திரு கலெக்டர் அவர்கள், இல்லைனா உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அப்படின்னு கூட கொடுக்கலாம். உயர்திரு அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் மிக்க, இல்லைனா மாண்பு மிகு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அடுத்து நாமக்கல் மாவட்டம், எந்த மாவட்ட கலெக்டரோ ஷார்ட்டாக எதனாவது போதும். அடுத்து அஞ்சல் குறியீடு எழுதிடுங்க. அது மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய ஐயானுக்கு அப்புறம் அதாவது ரெஸ்பெக்டட் சார்னு போடுவோம்ல, சார் இல்லைனா மேடம். ஒருவேளை அந்த கலெக்டர் வந்து ஒரு பெண்மணியாக இருந்தாங்கன்னா அம்மா நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மதிப்பிற்குரிய அம்மா, ரெஸ்பெக்டட் மேடம்னு போடுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து கலெக்டர் வந்து ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா ஐயான்னு போடுறோம். மதிப்பிற்குரிய ஐயாவுக்கு அடுத்து தான் பொருள் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்மிஷன் லெட்டர் எழுதுனா கூட உங்களுக்கு எழுத தெரிய மாட்டேங்குது. ஒரு பர்மிஷனில் ஒரு காலனி வந்து அன்றைக்கி வந்து ஷூ போட்டு வர முடியல, உங்களால் வந்து ஷூ போட முடியல, அதுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா அது கூட உங்களுக்கு எழுத தெரியல. எப்படி எழுதணுங்கிறது இந்த ஃபார்மெட்டு படியே நான் சொல்லித்தரேன். இது முடிச்சுட்டு நான் சொல்லித்தரேன். பேருந்து வசதி வேண்டி விண்ணப்பம், ஷார்ட் ஃபார்ம். பொருள் அப்படின்னா என்னென்னா ஷார்ட் அண்ட் இந்த கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது அந்த லெட்டரில் ஒரு வார்த்தையில் ஒரு முடிஞ்சால் 1 இல்லைன்னா 2 வரிகளில் இருக்கணும். வணக்கம், எங்கள் ஊரில் ஏறத்தாழ 5000 மக்கள் வாழ்கின்றனர். எங்கள் ஊரில் சிறு கிராமமாக இருப்பதால் இதுவரை எங்கள் ஊருக்கு பேருந்து வசதி ஏற்படவில்லை. இவ்வூரில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வதற்கு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அதன் பின் பேருந்தில் ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதுபோல் அன்றாட தேவைக்கு நகரத்திற்கு சென்று வர பேருந்து வசதி இல்லாமல் இடர்படுகிறோம். இடர்னா துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் ஊருக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது பேருந்து வந்து செல்ல ஆவண செய்யும்படி எங்கள் ஊர் மக்களின் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகிறேன்.
விரைந்து நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுது. அதாவது ஒன்றும் இல்லை, இதுக்கு என்ன பிரச்சனைன்னா எங்கள் பஸ் வசதி இல்லை, நல்லா 5000 குடும்பம் இருக்குது. அப்போ வந்து எப்போவுமே வந்து ஊர் சார்பாக ஒன்று போடுறோம், ஒரு மின்விளக்கு சரி செய்யுதுக்கோ அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக வந்து உங்கள் ஊரில் எத்தனை குடும்பம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த அலுவல் வழி கடிதம் இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் வேலை இருக்கணும்னா அங்கே எவ்வளோ குடும்பம் இருக்குது, இந்த முக்கள் வசிக்கிறோம், எங்களுக்கு இது தேவை, ஏன் தேவை அப்படின்னா அதுக்கடுத்து எதுக்காக தேவை, பேருந்து வசதி இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எழுதணும். சரி, இந்த மாதிரி எழுதி அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர் மக்கள் சார்பாக, எனக்காகன்னு கேட்கக்கூடாது, ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் இதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதே மாதிரி மின்விளக்கு சரி செய்ய கொள்ள அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி எங்கள் ஊர் வந்து ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது, அந்த 500 குடும்பத்தில் உள்ள மக்களும் நான் ராத்திரி வந்து இறங்கி ஊருக்குள்ளே வர்றதுக்கு வந்து கம்பங்கள்லாம் பழுதாக இருக்கனால எங்களால் ஊருக்குள்ளே வர முடியல, திருட்டு தொல்லை வந்து அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து வயதானவர்கள் வந்து நடமாட முடியலை, சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர முடியலை, ஏன்னா இங்கே நிறைய விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துகள்லாம் இருக்கனால எங்களுக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் விரைவில் நடவடிக்கை எடுத்து கொடுத்து இந்த மின்விளக்குகளை சரி செஞ்சால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எழுதினாலே அலுவலக கடிதம் கரெக்டாக இருக்கும். அடுத்து தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நன்றிட்டு போட்டு தங்கள் உண்மை உள்ள நம்ம யார் பேர் அனுப்புனரில் என்ன பேர் போட்டிருக்கோமோ அதுதான் இங்கே இருக்கணும். இங்கே மு. ரஞ்சன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த இடம் வந்து நாமக்கல் 25/2/26 அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 இடம் இருக்கணும், 4 இடம் இருக்கணும். அடுத்து உறவுமுறை கடிதம். உறவுமுறை கடிதம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ, இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் ஆகி போச்சு, ஒரு கால் பண்ணால் என்னது வீடியோ கால்லே வந்துடும் பேசிக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் உறவுமுறை கடிதம் ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ ஒரு தாத்தாக்கோ ஒரு பாட்டிக்கோ ஒரு வெக்கேஷன் லீவுக்கோ எதுலையா ஒன்று யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்புவோம்ல, அந்த மாதிரி ஒரு கடிதம் வந்து இங்கே ஒரு 2 தோழிகளுக்கு இடையில் பேசுகிறது மாதிரி ஒரு லெட்ரு வாங்க படிக்கலாம். 23A2 சங்கர் அப்பார்ட்மெண்ட், சங்கரன் பிள்ளை சாலை, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு போட்டு 620/002 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு மென்ஷன் கீழே பண்ணியிருக்கணும். இங்கே தான் டேட் இருக்கணும். அட்ரஸ் போட்டுட்டு எந்த சைடில் இருக்குது பாருங்கள், இது வந்து வலது, இது இடது, அப்படி தானே. அப்போ இடது சைடு ஓரத்தில் தான் உறவுமுறை கடிதத்தில், மற்ற கடிதத்துலாம் வலது சைடில் தான் எழுதுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்காங்க, இந்த சைடில் இருக்குது டேட்டு. இங்கே டேட்டை வந்து லாஸ்ட்டு கீழே போட்டுட்டு அடுத்து யாரை விழிச்சொல்னு சொல்லுவாங்க, விழிச்சொல்னா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அன்பு தோழி, அன்பு தந்தை, அன்பு அம்மாக்கு, அன்பு அப்பாவிற்கு, அன்பு வாசகர்களுக்கு, இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது நலம் நலமறிய ஆவல். நாம் குற்றாலத்தில் கல்லூரி கல்வி பயின்ற அந்த நாட்கள் இன்னும் பசுமையுடன் மனதில் நிற்கின்றன. நம்முடைய பிறந்த நாட்களிலும் பொங்கல் தினங்களிலும் வாழ்த்து அட்டைகளை தேடி வாங்கி அனுப்பி மகிழ்ந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். தற்போது உன்னுடைய மகளும் என்னுடைய மகனும் கல்லூரி பருவத்தை எய்துவிட்டனர். நம்முடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்களும் அவ்வாறான நிலையில் உள்ளனர். குடும்ப சூழல் காரணமாக இவ்வளவு நாளும் நாம் நேரில் சந்திக்கவில்லை. ஆனால் தற்போது நம் தோழிகள் சாந்தி, மாரீஸ்வரி, ராமதிலகம், அன்பு செல்வி அனைவரும் குற்றாலத்திலே சந்திக்க ஆசைப்படுகிறேன். அடுத்த மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்றை தேர்வு செய்து அதில் சந்திக்க சம்மதம் கூறினால் நன்று. விரைவில் உன்னிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். உள்ளம் நிறை நண்புடன் ரூபி. அப்போ லெட்டர் போட்டது யார், ரூபி அப்படிங்கிறவங்க போட்டாங்க. அவங்க அட்ரஸ் தான் மேலே மென்ஷன் பண்ணிப்போம், டேட்டோட மென்ஷன் பண்ணிப்போம்ல, இதுதான் அவங்களோட அந்த ரூபியோட அட்ரஸ் தான் இது. அவங்க குற்றாலத்தில் உள்ள கல்லூரியில் வந்து படிச்சிருக்காங்க. அப்படி வந்து அவங்க நிறைய லெட்டர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பையன்லாம் இருக்காங்க, அவங்க பொண்ணு பையன்லாம் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்குலர் எல்லாருமே பெருசாகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பையன்லாம் இருக்கிற ஸ்டேஜில் இவங்க மறுபடியும் ஒரு ரீயூனியன் மாதிரி, ஒரு 96 படம் மாதிரி எல்லாருமே ரீயூனியன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சனி நீ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்றைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணலான்ட்டு இருக்கோம், நீ வந்து என்னன்னு சொல்கிறியோ சீக்கிரமாக பதில் போடு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இது யாருக்காக அந்த ரூபி அனுப்புகிறாங்கன்னா பெருனர் அப்படின்னு போட்டு, பெருனர் வலது சைடில் தான் இருக்குது பாருங்கள், திருமதி கார்த்திகா, சிவன் கோயில் தெரு, சக்தி நகர், தென்காசி, 627/808 அப்படின்னு சொல்லிட்டு பெருனரோட அட்ரஸ் இங்கே எழுதுனா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான். இதுதான் வந்து என்ன கடிதம் அப்படின்னு பார்க்கும்போது உறவுமுறை கடிதம். உறவுமுறை கடிதம் ரொம்ப எளிமையாக தானே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த சுச்சுவேஷனாலும் அதுக்கு ஏற்றாப்புல எழுதிக்கோங்க. நம்ம எழுதுறது தான்,
ஐயோ அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. உறவுமுறை என்ன கடிதம் எழுதினாலும் அந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உறவுமுறை கடிதம்னா எங்கே வந்து அட்ரஸ் எழுதணும், ஒரு 4 ஃபார்மேட்டு தான் இருக்குது. இதை கண்டிப்பாக இது இல்லாமல் இந்த செகண்ட் செம்மை நீங்கள் கலந்துட முடியாது. கண்டிப்பாக இதுதான் உங்களை வந்து என்னது காப்பாற்ற போகிற முக்கியமான பகுதி இதுதான். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து விண்ணப்ப படிவம், இதுதான் விண்ணப்ப படிவம். அப்புறம் பார்த்தா அலுவலக படிவம், இதுதான் வந்து விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவம்னா எதுலையாவது ஒரு விண்ணப்பம், ஒரு யாருக்காவது சேர்றதுக்கு அந்த மாதிரி. இது வந்து நூலக உறுப்பினருக்கான விண்ணப்ப படிவம் நான் எழுதியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நாமக்கல் மாவட்ட நூலக ஆணைக்குழு மையம் கிளை ஊர்ப்புற நூலகம்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எழுதிட்டு இப்படி அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ளிகேஷனில் இருக்கும். சரியா? இது எழுதிட்டு லைட்டாக ஒரு சின்ன கோடு போடணும், போட்டு கிறுக்கிடக்கூடாது. ஒரு மைய கிளை இதெல்லாம் ஃபார்மில் இருக்கும். சில லைப்ரரி வந்து ஊர்ப்புற நூலகம்னா இருக்கும், அதனால் ஊர்ப்புற மட்டும் வச்சுட்டு நூலகம்னு போட்டிருக்கோம். சில இது வந்து மைய நூலகமாக இருக்கும், அப்போ வந்து மையம் மட்டும் வச்சுட்டு கிராம ஊர்ப்புறம் அடிச்சுட்டு நூலகம்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. சில இது வந்து கிளை நூலகமாக இருக்கும், அப்போ மைய ஊர்ப்புறத்தை லைட்டாக ஒரு கோடு போடணும். அப்படியே போட்டு அடித்து வைக்கக்கூடாது. கிளை நூலகம் பரமத்தி இந்த மாதிரி போடணும். சரி, அடுத்து உறுப்பினர் சேர்க்கை அட்டை. இங்கே வந்து அட்டையின் பெயர், அட்டையில் என்னென்ன ஃபில் பண்ணணும், அடுத்து உறுப்பினர்களுக்கான டீட்டெயில் இந்த சைடில் இருக்கணும். பெயர் வந்து கதிர்வேல், சரியா? கதிர்வேல், சரியா? தந்தையின் பெயர் கௌதம பிரியன். பிறந்த தேதி 5/8/2007. வயது வந்து 20. என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு வந்து இளநிலை உயிரி தொழில்நுட்பவியல் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? பயோடெக்னாலஜி தான், இளநிலைன்னு தான் கரெக்டாக இருக்கும், இளக்கலை விட இளநிலை. அடுத்து தொலைபேசி எண் 96 81 30 56 17. அடுத்து நான் வந்து எனக்கு அட்ரஸ் வந்து எழுத பத்தலை, அதனால் நான் 2 என்னது மாற்றி எழுதிட்டேன். நான் கவனிக்காமல் எழுதிட்டேன், அதனால் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். அஞ்சல் முகவரி அப்படின்னு போட்டு உங்களோட அஞ்சல் முகவரி தனியாக போட்டுக்கோங்க. அஞ்சல் முகவரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிரந்தர முகவரிக்கு போடுவோம்ல, அந்த அட்ரஸே எழுதிருங்க. நாங்கள் வந்து 132 பை மாரியம்மன் கோவில் தெரு, காளிபுரம், நாமக்கல் மாவட்டம் 627 817ன்னு போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து அஞ்சல் முகவரி எழுதிட்டதுக்கு அப்புறம் அதான் நிரந்தர முகவரி. மின்னஞ்சல் அப்படிங்கிறது இமெயில் ஐடி. பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், நான் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதியிருக்கேன். கதிர் கௌதம் 123@gmail.com. அடுத்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு லைப்ரரியில் சேரீங்கன்னா அதுக்கு காசு கட்டணும்ல, அதுக்கான இதுதான். நான் பரமத்தி நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை ₹100, சந்தா தொகை ₹100, ஆக மொத்தம் ₹200 ரொக்கமாக செலுத்துகிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன். ஏன்னா நீங்கள் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, அதுக்காக ஒரு சின்ன ஒரு உறுதிக்காக நம்ம இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. இதில் நாளில் இடம்னு போட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நாமக்கல் அப்படின்னு போட்டு டேட்டு போடணும். நான் மென்ஷன் பண்ணல, நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களோட பேரை தெளிவழுதுங்க. சைன் போடாதீங்க. நீங்கள் சைன் போட்டிங்கனாலே எனக்கு கிறுக்கி தான் வைப்பீங்க, அதனால் பேரே எழுதிருங்க. அடுத்து இதில் வந்து திருமதி, செல்வன், செல்வி அப்படின்னு போட்டு இதெல்லாம் ஸ்லாஷ் போட்டிருக்கணும். இது தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் அடிச்சிடணும். நீங்கள் முக்கால்வாசி எல்லாருமே கல்யாணமாகாத பையன் பொண்ணுங்க தான், அதனால் பையனாக இருந்தால் செல்வன் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் அடிச்சிருங்க. சரி, எங்கள் கதிர்வேல், அதனால் செல்வன் கதிர்வேல் அவர்களை எனக்கு நன்கு தெரியும் என சான்றிதழ் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சைன் போட்டு தரணும். இந்த சைன் போடுறது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். பிணைப்பாளர் கையப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி விஜய் அப்படின்னு ஒருத்தங்களோட இது போட்டு அவங்களோட சீல் வைக்கணுங்கிட்டு. ஏன்னா நீங்கள் புக்கை கொண்டு போய் கிழிச்சிட்டு வந்துடக்கூடாதுல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்காக இந்த மாதிரி பிணையாளர் கொடுப்பாங்க. இந்த பையனை எனக்கு தெரியும் அப்படின்னு, கதிர்வேல் அப்படிங்கிற பையனை எனக்கு தெரியும் அப்படின்னு ரஜினி விஜய் போட்டு தர்றதா இந்த லெட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த லெட்டரில் அவங்க சைன் பண்ணி தருவாங்க. இதுவே பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாம் எழுதணும். திருமதி, செல்வன் எல்லாமே ஸ்லாஷ் போட்டு எழுதிட்டு, கல்யாணமாகாத பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா செல்வி அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து உங்களோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? அதே வந்து கல்யாணம் இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னா இப்போ செல்வி அப்படின்னு போட்டு வினோதினி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திருமதி தான் போடணும். சரியா? திருமதி மட்டும் வச்சுட்டு ஒரு சின்னதை நான் மேலே அடிச்சிட்டேன். நீங்கள் வந்து திருமதி எல்லாமே எழுதிருங்க. அதில் திருமதி மட்டும் அது மட்டும் அடிக்காம விட்டுட்டு திருமதி மோனிஷா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தது 4 லெட்டர் பார்த்துட்டோம். இந்த 4 லெட்டரில் இருந்து தான் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த 4 லெட்டரில் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கே வராது. இதில் உள்ளதை அப்படியே எழுதினாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக முழு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம்.
அடுத்து உயிரி தொழில்நுட்பவியல், டெக்னாலஜி. சரியா, டெக்னாலஜியை நீங்கள் எப்படிலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் வந்து உயிரி தொழில்நுட்ப மேலாண்மை. உயிரி தொழில்நுட்பம்ட்டேன்னா தொழில்நுட்ப மேலாண்மை. தொழில்நுட்ப மேலாண்மைங்கிறது ஒரு டெக்னாலஜி நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அது எந்தெந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதான். டெக்னாலஜி இல்லாமல் மனுஷனே இப்போ கிடையாது. அதுதான் வந்து வளர்ந்து வரும் அறிவியல் தான் வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தொழில்நுட்ப உதவியை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஒரு வேலை எளிமையாக செய்கிறதுக்கு, திறமையாக லாபகரமாக மாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அது வந்து கல்வியில் எந்த அளவில் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கல்வியில் வந்து கூகுள் மீட்டு, ஜூமு, லாக்டவுன் வந்துச்சு, ஊரடங்கு உத்தரவு, எல்லாருமே படிக்காமல் இருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, ஃபோன்லேயே எல்லோரும் படிக்கணும்னு சொல்லிட்டு கூகுள் மீட்டு, ஜூம் மீட்டு இந்த மாதிரி வச்சு எல்லாருமே படித்தோம். இப்போ இணையவள கல்வி கொண்டு வந்தாங்க. இணையவள கல்வி எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஏழை எளிய மாணவர்கள், படிக்க முடியாத மாணவர்களும் எப்படியாவது படிக்கணும். அப்போ எப்படி படிக்க வைக்கணும், அப்போ செல்ஃபோன் எல்லார் வீட்டிலையும் இருந்துச்சு, அதன் வழி படிக்க வச்சாங்க. இணைய வழி வகுப்பு, ஊரடங்கு, அதாவது டீச்சர் வந்து ஒரு ஊரில் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு ஊரில் இருப்பாங்க, எல்லோரும் ஒரு திறன்பேசி, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக எல்லோரும் ஒன்றிணைஞ்சோம். இதான் வந்து இணைய வழி வகுப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வெப்மினார். வெப்மினார்னு செமினாரே வந்து இப்போலாம் வந்து இந்த வெப்சைட் மூலமாக நடக்குது, வெப்மினாருங்கிறாங்க. இந்த வெப்மினார் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு செமினாரே வந்து இப்போலாம் வந்து இப்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க கிளாஸ் எடுக்க நேரம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, டெய்லி கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து தனியாக வந்து இன்னொரு நாள் வந்து ஒரு இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செமினாருக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, அதுக்கு ஏற்றாப்புல நைட்டு ஒரு 6 to 8 மணி வரைக்கும் செமினார் வைக்கிறாங்க, வெப்மினாராக வைக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்துகிட்டே என்னது, ஒரு சமையல் செஞ்சுட்டோ ஒரு இதோ வச்சுட்டு அதை கேட்டுக்கிட்டே நம்ம கேட்க முடியும், கலந்து கொள்ள முடியும். காசு மட்டும் கேட்டுன்னா போதும், அந்த லிங்க்கை நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க, அதோட போய் ஜாயின் பண்ணால் போதும். அப்படி என்னது சமைச்சிக்கிட்டோ, ஒரு பாடம் படிச்சுட்டோ, ஒரு குழந்தைகளுக்கு ஏதோ சாப்பாடு ஊட்டிக்கிட்டோ, எப்படியோ ஒரு வகையில் அந்த வெப்மினாரை அட்டன் பண்ண முடியும். இதான் வந்து இணைய வழி கருத்தரங்கு. இது வந்து இணைய வழியில் நடக்கிறதா தான் வெப்மினார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ரெக்கார்டட் வீடியோ ஃபார் எஜுகேஷன். இந்த ரெக்கார்டட்னா பதிவு செய்யப்பட்ட காணொலிகள். இந்த பதிவு செய்யப்பட்ட, நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், நீங்கள் தமிழ் எழுதிக்கோங்க. பதிவு செய்யப்பட்ட காணொலிகள். இந்த பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்தில் உள்ள பெண்கள், அதாவது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, தனியாக ஒரு கிளாஸுக்கு போக முடியாது, ஒரு படிக்க முடியாது, வைக்க முடியாது. அப்படி இருக்கவங்க இந்த டிஎன்பிசி, டிஆர்பி, ஒரு ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆன்லைனில் இப்போது ஜூம் மீட்டு இதெல்லாம் அவங்க போய் அந்த நேரத்துக்கு போக முடியாது, அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஆப்லேயோ அதுலேயோ. அவங்க எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போ போய் பார்த்துக்கலாம். இதான் பதிவு செய்யப்பட்ட, சரியா, பதிவு செய்யப்பட்ட காணொலிகள். நம்ம எப்போனாலும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி படித்து கூட நிறைய பெண்கள் வந்து கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சு பாஸ் ஆகிறாங்க, பணிக்கு போகிறாங்க. அடுத்து ஆன்லைன் சான்றிதழ் வழங்குதல். இப்போல்லாம் வந்து ஒரு வெப்மினாரு இந்த மாதிரி எல்லா ஒரு இது வந்து ஆன்லைன்லேயே வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்ததை நீங்கள் மறுபடியும் என்னது ஒரு வெப் சென்டர் எங்கேயாவது கொண்டு போய் எதாவது கொண்டு போய் மக்கள் சேவை இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், விழாக்கள்லாம் வந்துச்சு. இது எல்லாமே டெக்னாலஜி தான். அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம். அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, கைப்பட கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அது ஒரு மாதிரி உலகம்னா இப்போ ஒரு மாதிரி உலகம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, மாற்றம் மட்டும் தானே மாறாது. அடுத்து விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயங்களில் வந்து ட்ரோன் பயன்படுத்துறது, இது ஒரு டெக்னாலஜி தான். டெக்னாலஜி வந்து நம்ம விவசாயத்தை கல்வியில் எந்த மாதிரி பயன்படுத்துனாங்க பார்த்தா, இப்போ விவசாயத்தில் வந்து ட்ரோன் கேமராலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, இந்த பூச்சி மாதிரி இருக்கும், மேலேருந்து என்னது அந்த ரெக்கை இருக்கும், அதில் காற்று அப்படி வந்துகிட்டே இருக்கும், அப்படியே மேலே அப்படி பறந்துகிட்டே இருக்கும். அப்போ அது மூலமாக வந்து மருந்து தெளிக்கிறது, செடிக்கு வந்து உரம் போடுறது எல்லாமே வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து மோட்டார் இயக்கிறதுக்கு செல்ஃபோன் மூலமே பயன்படுத்தலாம். அவசரமாக என்னது உரம் வாங்குறதுக்கு எங்கேயோ போயிட்டீங்க, பக்கத்து ஊரில் என்னது பரமத்தியில் இருந்துட்டு நீங்கள் என்னது நாமக்கல் வரைக்கும் போயிட்டீங்க, இப்போ தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்போ ஆஃப் பண்ணணும், என்ன பண்ணணும், ஃபோன்லேயே வந்து என்னது ஆஃப் பண்ணதுக்கு தனியாக வந்து என்னது அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கேற்றாப்புல தண்ணி பாய்ச்சிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. சொட்டு நீர் பாசனம் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிற அளவுக்கு என்னது தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அடுத்து டிராக்டர் பயன்பாடு. டிராக்டரும் வந்து தொழில்நுட்பம் தான். டிராக்டர் ரொம்ப நாள் பழகிடுச்சு, நமக்கு இப்போ பழகிட்டோம். அந்த காலத்தில் வந்து மாடுகள் இருந்துச்சு, மாடுலாம் இப்போ குறைஞ்சி போச்சு. அப்போ அது சரி செய்கிறதுக்காக தான் என்னது டிராக்டர் கொண்டு வந்தாங்க. ஆட்களும் இல்லை. இப்போ யார் இதெல்லாம் பண்ணுறது, கலப்பை வந்து என்னது மனுஷன் உள்ற கலப்பைலாம் இப்போ இல்லை. டிராக்டருக்கு பின்னாடி இருக்க கலப்பை வச்சு தான் என்னது
ஒரு மணி நேரம் அங்கிட்டு 2 நேரம் போடுறாங்க, இங்கிட்டு 2 நேரம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு நிலம் அதுக்குள்ளே என்னது கொத்தி முடிச்சுறாங்க. இந்த மாதிரி என்னது பயன்பாடுகள் வந்து அதுக்கடுத்து தொழில்நுட்பங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. தொழில்நுட்ப விவசாயத்தில் வந்து இந்த அளவில் என்னது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வானியலில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சந்திராயன். நம்மளோட வானியல்னா ஆஸ்ட்ராலஜி, மேலே வானத்தில் என்னென்ன டெக்னாலஜிலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நிலாவை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன், நிலானா சந்திரனை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செயற்கைக்கோள் அனுப்பினோம். அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISRO அனுப்பினோம். சந்திராயன் 1. இதுக்கு திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது கோதவாடியை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர் வந்து ஒரு தமிழர். இவர் தான் திட்ட இயக்குனராக இருந்து இந்திய அளவில் வந்து முதன்மை இயக்குனராக இருந்து இந்த திட்ட இயக்குனராக இருந்து நடத்தி முடித்தார். இந்த சந்திரனில் வந்து தண்ணி இருக்குதா, சந்திரனில் வேறு என்ன தனிமங்கள் இருக்குது, என்ன கனிமங்கள் இருக்குது, அப்புறம் அங்கே அந்த பூமியில் மாதிரி அங்கேயும் உயிரினங்கள் வாழ முடியாமா, வாழ்ந்துதுகளா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு தான் அது வந்து அனுப்பி வச்சாங்க. அது கரெக்டாக வந்து அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான், இதான் நிலா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பூமியிலேருந்து இப்படி ஒரு செயற்கைக்கோள் போகும், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும், ரவுண்ட் அடித்து நேராக அதில் போய் சுற்ற ஆரம்பிக்கும். பூமிக்கு பக்கத்தில் இருக்கோம்னா நிலாவை போய் ரவுண்ட் அடிக்கும். அப்படி என்னது அப்படி தான் வந்து அந்த இது வந்து அது சுற்றிட்டு வர்றது தான், சுற்றிகிட்டே வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அதில் உள்ள கேமரா வழி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து அதோட முக்கிய வேலையாக இருக்குது. அப்படி தான் வந்து நம்ம சந்திராயன் வந்து 1 அனுப்பினோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து மங்கள்யான் அப்படிங்கிறது வந்து இவரும் வந்து அருணன் சுப்பையா அவங்க தான் திட்ட இயக்குனராக இருந்தாங்க. இவங்க வந்து யார் அப்படின்னு பார்ப்போம், இவருங்களும் ஒரு தமிழர் தான். இவர் வந்து செவ்வாய்க்கு வந்து செயற்கைக்கோள் விட்டோம். செவ்வாயில் எதுவும் வாழ முடியுமா, அதெல்லாம் என்ன பண்ண முடியும், செவ்வாய்க்காக என்னது செவ்வாயில் மங்கள்யான் வந்து நம்ம 2000 ரூபா நோட்டு இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ 2000 ரூபா நோட்டு யார்ட்டுமே கிடையாது. அந்த 2000 ரூபா நோட்டில் வேணால் பாருங்கள், முன்னாடி பயன்படுத்தின நோட்டில் அதில் வந்து மங்கள்யான் இருக்கும். ஏன் மங்கள்யான் வந்து 2000 ரூபா நோட்டில் போட்டாங்க தெரியுமா? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து, அதாவது ஆசிய அளவில் இந்திய அளவில் ஒவ்வொருத்தரும் மோதிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு வந்து செவ்வாய்க்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம அங்கே போய் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது சைனாலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றும் நடக்கலை. ரஷ்யா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஆசிய கண்டத்தில் ரஷ்யாவுக்கு அடுத்து மறுபடியும் நம்ம தான் போகிறோம். நம்ம தான் ஆசியாவில் ஆசிய அளவில் உள்ள நாடுகளில் முதல்ல நம்ம தான் அனுப்புகிறோம், இந்தியா தான் அனுப்புகிறோம். அதனால் சைனாக்காரனே பார்த்து அவன் வந்து என்ன சொன்னான்னா, மங்கள்யானை வந்து ப்ரைட் ஆஃப் ஆசியாவின் பெருமை மங்கள்யான் அப்படின்னு சைனா சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது போய் நிலை நின்றுச்சு. அங்கே போய் என்னது செவ்வாய் கிரகத்தை இது பண்ணுச்சு. இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னு தான் என்ன ஆச்சுன்னா அது வந்து செயலிழந்து போச்சு. அது ரொம்ப வருஷமாக, அது வந்து 2 வருஷத்துக்காக அனுப்பப்பட்டது. அது 10 வருடங்களுக்கு மேலே இருந்துச்சு. 2013 அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். 2024-23 வரைக்கும் இருந்துச்சு. 10 வருடங்களுக்கு மேலாக இயங்கிய ஒரு நல்ல ஒரு மங்கள்யான் திட்டம் அப்படின்னு பார்க்கும். அவங்க 2 வருஷம் தான் அனுப்புனாங்க. ஆனால் இது என்னது அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பாட்டுக்கு நிறைய ஆய்வுகளை பண்ணி நமக்கு தந்துச்சு. செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் அனுப்புனது யாருன்னா அருணன் சுப்பையாவோட ISROவில் திட்ட இயக்குனராக இருந்து அனுப்பிவிட்டார். அடுத்து RISAT அப்படிங்கிறது வந்து ஒரு செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வளர்மதின்னு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து அப்துல் கலாம் விருதை பெற்ற ஒரு முக்கியமான ISRO, அந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஒரு பெண் விஞ்ஞானி. அடுத்து ககன்யான்ங்கிறது வந்து இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு விண்வெளி ஆராய்ச்சி திட்டம். இது வந்து நிலவுக்குன்னு போட்டிருக்கேன், இது நிலவுக்கு கிடையாது, விண்வெளிக்குன்னு மாற்றிக்கோங்க. மனுஷனை வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். ஸ்பேஸுக்கு எல்லோரும் போயிட்டு வர மாதிரி, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி வானத்திலே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரதான் என்னது விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் ககன்யான். அடுத்து வந்து மருத்துவம், மெடிசினலில் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன அப்கிரேட்லாம் கொண்டு வந்திருக்கோம், அது டெக்னாலஜியை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்துல் கலாம்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்களாம், அப்துல் கலாம் ஐயாவே நீங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அறிவியல் அறிஞராக இருந்திருக்கீங்க, நீங்களும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISROவில் வேலை பார்த்துருக்கீங்க, அடுத்து அதிலும் இல்லாமல் DRDO இந்திய பாதுகாப்பு துறையில் வந்து வேலை பார்த்து நிறைய அணுகுண்டு ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கீங்க, இதில் இவ்வளோ பண்ணிவிட்டு அப்புறம் ஏவுகணைலாம் தயாரிச்சிருக்கீங்க, அக்னி பிருத்திவி இது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சி அனுப்பி நம்மளோட நாட்டுக்கே வலிமை செஞ்சுருக்கீங்க. இப்போ அக்னி பிருத்திவிலாம் இருக்கிறனால தான் நம்மக்கிட்ட என்னது ஒருத்தனும் வராமல் இருக்கான். அப்போ வந்து அக்னி பிருத்திவிலாம் இருந்துச்சு, இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணிலாம் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ அக்னி பிருத்திவிலாம் நம்ம இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அவங்க ரிப்போர்ட்டர் கேட்குறாரு,
அதனால அதுதானே உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்க. இதில் எது உங்களுக்கு பிடிச்சது? அக்னி பிருத்திவி தான் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை தான் ஏவுகணையின் நாயகன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதானே உங்களுக்கு பிடிக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு வந்து பிடிச்சது உங்கள் திட்டங்கள் சோதனைகள்னு பார்க்கும்போது அதுதானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, பாதுகாப்பு துறையில் பயன்படுத்துகிற கார்பன் இலைன்னு ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு இந்த கால் கையெல்லாம் ஊனமுற்ற பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஒரு அது செயற்கையாக வந்து இந்த கால்லாம் செஞ்சு கொடுத்தேன். அதுதான் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு போது சொன்னாராம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி வந்து மரத்தால் செஞ்சு கொடுத்தாங்களாம் இந்த நம்ம கை காலெல்லாம். இது அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளால் சுமந்து நடக்க முடியல. ஏன்னா அது 3-4 கிலோ இருக்கும். அதை 300 கிராமா, எவ்வளவு 300 கிராமா மாற்றி கொடுத்ததான் இந்த கார்பன் இலை. அதை வச்சு உருவாக்குனதான் யாருன்னா அப்துல் கலாம் ஐயா உருவாக்கி கொடுத்தாரு. அதனால் அவர் சொன்னது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே கார்பன் இலையை வச்சு இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நான் இந்த மாதிரி கை காலெலாம் செயற்கையாக நான் வடிவமைச்சு கொடுத்ததா என்னோடய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு அவர் சொன்னாராம். அடுத்து கண் அறுவை சிகிச்சை. கண் அறுவை சிகிச்சைன்னா நமக்கு தெரியும். இப்போ அந்த கண்ணில் வந்து கருவிழி இருக்குல்ல, இந்த கருவிலியில் அந்த கருப்பு கலர் இருக்கும், வெள்ளை கலருக்கும் கருப்பாக இருக்கும்ல, இதை என்ன பண்ணுறாங்கன்னா இதை 2ஆக பிரிக்கிறாங்களாம். இதுவே அதை 2ஆக பிரிக்க முடியுமா? இதை வச்சு 2 பேருக்கு அதாவது தனித்தனியானது கண்ணுக்கு வந்து கோளாறு உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியுதான். இது இப்போ மருத்துவ மேம்பாடு அடைஞ்சிருக்கு. இதனால் நிறைய கண் அறுவை சிகிச்சை நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உறுப்பு தானம். உறுப்பு தானத்தில் இது வரைக்கும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு உறுப்பு தானங்கள். உறுப்பு தானங்கள்னால் உடம்புல உள்ள பாகங்களெல்லாம் வந்து நம்ம இறந்து போயிட்டா மூளைச்சாவெல்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. நீங்கள் முக்கியமானது வந்து இதில் முன்னோடி யாருன்னா ஹிதேந்திரன் ஒரு பையன். அவர் ரொம்ப முக்கியமான பையன். திருக்கழுங்குன்றத்தை சேர்ந்த ஒரு பையன். அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவன் வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த பையன் வந்து மூளைச்சாவு அடைஞ்ச போது அவங்களோட தந்தை வந்து அசோகன் புஷ்பாஞ்சலி அம்மாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்க வந்து எங்கள் பையன் வந்து சாகணும்னு நான் விரும்பலை, மூளைச்சாவு அடைஞ்ச பையனை இதுக்கடுத்து நான் உயிர்ப்பிக்க வைக்கணும்னா அவனோட உறுப்புகள் எல்லாமே தானமாக கொடுத்து நிறைய பேர் வந்து பலனடைஞ்சாங்க. அவன் பேர் ஹிதேந்திரன் அப்படின்னு ஒரு பையன். அடுத்து நேனோ ரோபோட். நேனோ ரோபோட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஒரு குட்டியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ரோபோட்டு. அதை தயாரித்து இந்த இரத்த புற்றுநோயெலாம் இருக்குது அப்படின்னா அந்த இரத்தத்தில் உள்ள அந்த செல்கள் எல்லாம் வந்து கொல்லும். செல்களை கொல்லும். அப்படிப்பட்ட செல்கள், அந்த அழிவுறக்கூடிய செல்களெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுற செல்கள்லாம் அழிக்கிறதுக்காக குட்டி குட்டி ரோபோட் வந்து ரத்தத்தோட கலக்கி அனுப்புகிறதா வந்து நேனோ ரோபோட். இதெல்லாம் வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த உறுப்பு தானங்கள், கண்ணறுவை சிகிச்சை, அப்புறம் இந்த கார்பன் இலை, இந்த செயற்கை கால்கள், நேனோ ரோபோட், இதெல்லாம் மெடிக்கல் அளவில் அதாவது மருத்துவத்துறையில் நம்ம பெரிய அளவில் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து போக்குவரத்தில் வந்து நம்ம ஒரு திடீர்னு என்னது இங்கேருந்து சென்னைக்கு போகணும், என்ன பண்ணணும்? ஆன்லைன்லேயே புக் பண்ணுறோம்ல. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஐயோ புக் பண்ணிட்டோம், ஆனால் அந்த டேட்டில் எனக்கு வேணாம், நம்ம கேன்சல் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த மறுபடியும் அந்த காசை ரிட்டர்ன் வாங்குகிறோம்ல, நீக்கம் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் வாங்குகிறோம். தொகை திரும்ப பெறல் ஏற்படுது. அதே மாதிரி முன்னாடிலாம் வந்து படிக்கட்டில் அதிகமாக பயணம் பண்ணி நிறைய குழந்தைகள் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சின்ன சின்ன பஸ்ஸில் கூட எல்லாத்துலேயுமே வந்து க்ளோஸ் டோர், தனித்தனியானது டோர் இருக்குது. அது கரெக்டாக என்னது, அந்த கதவு கரெக்டாக ஸ்டாப்பிங் வந்த உடனே அது திறக்குது, மறுபடியும் மூடிடுது. இதனால் வந்து இந்த படிக்கட்டில் பயணம் செஞ்சு இறக்குறவங்களோட எண்ணிக்கையெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்லை. அப்போ அந்த படியில் பயணம், நொடியில் மரணம், அது எல்லாமே குறைஞ்சது காரணமே வந்து போக்குவரத்து துறையில் நம்ம இவ்வளோ டெக்னாலஜியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதான் வந்து பேருந்து கதவு திறந்து மூடும் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பயணச்சீட்டு. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா சில நேரம் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியிலே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க, அவங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும், அப்புறம் எவ்வளோ காசு, அதில் ஜிபே ஆப்ஷன் இருக்குது. ஜிபேவில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டிக்கெட் அங்கேயே கிடச்சிரும். நீங்கள் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு என்னது, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலே ஆன் டயத்துக்கு தான் போவோம், கரெக்டாக அந்த டைம், முன்னாடிலாம் போகிறதில்ல. அப்போ ஓடிக்கிட்டு தானே இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50 பேர் நிற்பாங்க. அப்போ இந்த மிஷின் நம்மளுக்கு பயன்படுது. இது வந்து கூட்ட நெரிசலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் ஒரு இயந்திரம் வந்து பயன்படுது. இதெல்லாம் போக்குவரத்து துறையில் முக்கியமாக இருக்கக்கூடியதாக ஒன்று இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தகவல் தொடர்பில் வந்து வாட்ஸ்அப் தான் புலனம், இல்லைன்னா கட்செவி அஞ்சல்னு சொல்லலாம். இதில் வந்து தனியாக ஒருத்தவங்களோட பேசிக்கலாம், குழுவாக ஒரு உரையாடல். இப்போலாம் வந்து ஒரு டூருக்கோ ஒரு மீட்டப்பு ஒரு டேட்டு எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே உரையாடல் தான். அப்போது தனியாக ஒரு குரூப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
ஓப்பன் பண்ணி என்னது ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு முடிச்சு வெளில வரும்போதோ, ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வரும்போதோ, அப்படியே ஒரு குரூப்பு அவங்களுக்குன்னு ஒரு கிளாஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் மாமா மச்சான் எப்படி இருக்கேன் என்ன அதுன்னு எல்லாம் பேசிக்குவாங்கல்ல. அப்போ வந்து தகவல் தொடர்பு முன்னாடி மாதிரி இல்லைலாம் கிடையாது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, லெட்ரு போடுவாங்க. 2 நாள் 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு போகும். தூரந்தொலைவை பொறுத்து மாறி இருக்கும். ஆனால் இப்போலாம் இல்லை, உடனே மெசேஜ் போகுது. அடுத்து படவரினா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறது. முன்னாடிலாம் வந்து எல்லாமே என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்லாம் இப்போ போச்சு. வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வைக்கிறதெல்லாம் என்னது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்ஸ்டாவில் ஸ்டோரி, காது குத்து, கல்யாணம், கருமாதி எல்லாத்துக்கும் என்னது ஸ்டோரி போடுறோம். மொத்தமாக ஒரு நல்ல ஸ்டோரி இருந்துச்சுன்னா எல்லாரையும் டேக் பண்ணுறோம். எல்லாருமே என்னது அதில் கமெண்ட் பண்ணணும், ஹார்ட் போடுறோம். அடுத்து 5G தொழில்நுட்பம். 5Gங்கிறது 5ஆம் தலைமுறை ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. 5G அப்படின்னா 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பம். இது என்னென்னு அப்படின்னா, சீக்கிரமாக ஒரு படத்தையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ டக்குன்னு டவுன்லோட் பண்ண முடியுது, வேகமாக அப்லோட் பண்ண முடியுது. சரியா, அப்லோடும் பண்ணிக்கலாம், பதிவிறக்கமும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல வேகமாக இருக்கதா 5G நெட்வொர்க் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது. தொழில்நுட்பங்கள் எந்த அளவில் ஒவ்வொரு துறையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கல்வி பார்த்தோம், அடுத்து விவசாயம், அடுத்து வானியல், அடுத்து மருத்துவம், அடுத்து போக்குவரத்து, அடுத்து தகவல் தொடர்பு. அடுத்த டாபிக் வந்து அறிவியலும் மனித வாழ்வும். இது அடுத்து வந்து டாப்பிக்காக இருக்குது. இது வந்து அறிவியலும் மனுஷ வாழ்க்கையை பிரிக்க முடியாது. உண்மை தானே, அறிவியல் இல்லாமல் டெக்னாலஜி நம்ம சுற்றி எல்லாமே டெக்னாலஜி தான். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே ஃபோனு, இதுவும் ஒரு டெக்னாலஜி தானே. யூடியூப்பு ஒரு டெக்னாலஜி தான். இப்போ எல்லாமே ஒரு டெக்னாலஜி, ஒரு சயின்ஸ் மூலமாக தான் வந்துச்சு. அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. பயன்பாடும் பெருகிருச்சு. இப்போ ஃபோன் இல்லாமையோ ஒரு இன்ஸ்டாகிராம் என்னது 2 நாள் டெலீட் பண்ணிட்டு நம்மளால் உட்கார முடியுமா? உட்கார முடியாதுல்ல. அதுதான். அடுத்து மின்சாரம் இல்லாத உலகம் அப்படின்னு பார்க்கும்போது, மின்சாரம் உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. மின்சாரம் கரண்ட் இல்லை, அவ்வளோதான். தொலைக்காட்சி, குளிரூட்டி ஏசி, குளிர்பதனி ஃப்ரிட்ஜு, சலவை இயந்திரம், வாஷிங் மிஷினு, பாத்திரம் கழுவும் இயந்திரம். பாத்திரம் கழுவுக்கு இயந்திரம் இருக்குது, நம்ப முடியல, இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்னது, பாத்திரத்தெல்லாம் லைட்டாக வாஷ் பண்ணுவோம். ரொம்ப கரையக்கூடாது. லைட்டாக வாஷ் பண்ணி அதுக்கு அந்த டிட்டர்ஜென்ட் பொடியை போட்டு அப்புறம் அதை சுவிட்சை போட்டிங்கன்னா போதும். அது சுடுநீர் வருது. சுடுநீரே வந்து அப்படியே கழுவி அப்படியே பலன்னு பாத்திரம் வந்துடுது. அடுத்து மின்விசிறியில் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலே ஃபேனை தான் போடுவோம். சரியா, இப்போ வேறு வெயில் சீசன் வேறையா, உள்ளே வந்தோடனே முதல்ல ஃபேனை தான் போடுவோம். மின்விசிறி இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ மின்சாரம் இல்லாத உலகத்தை நம்மளால் வாழவே முடியாது. அதாவது அறிவியலும் மனித வாழ்வுலாம் கண்டிப்பாக மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து போக்குவரத்து துறையில் பொறுத்த வரைக்கும், போக்குவரத்து துறையில் எல்லாமே அறிவியல் தான். மகிழுந்து, கார், சிற்றுந்து, பேருந்து, சரக்குந்துன்னா லாரி, மின்மோட்டார் வாகனம், இது எல்லாமே இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. முன்னாடிலாம் மாட்டு வண்டி கட்டிட்டு போவோம். மாட்டு வண்டிட்டு போனால் இன்றைக்கி நாளைக்குன்னு 2 நாள் 3 நாளுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போவோம். அப்போலாம் கிடையாது. இப்போ நினச்சா 2 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு அது தூரந்தளவை பொறுத்து டக்கு நம்ம போயிட்டு வரோம். அடுத்து பயண நேரத்தை குறைச்சிருச்சு. அடுத்து இதனால் நடைப்பயணமும் அரிதாயிடுச்சு. நம்ம நடந்து போகிற இதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் பைக் எடுத்து ஒரு திருக்குனா போதும், டீ கடை மச்சான் வா டீ குடிச்சிட்டு வருவோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து கல்விக்கு, அந்த அறிவியலும் மனித வாழ்வில் நம்ம ஏற்கனவே பார்த்தது வெபினார், செமினாரெல்லாம் இணையதள அளவில் வந்துருச்சு. அதே மாதிரி கல்வி தொலைக்காட்சி, இது டிவிலே தனியாக ஒரு சேனலே இருக்குது, கல்வி தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு. இதில் எஜுகேஷன் பர்பஸாக கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க இந்த கல்வி தொலைக்காட்சி. அதில் 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லா லெசனும் அவங்க நடத்துகிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு எல்லாமே நடத்துகிறாங்க. அடுத்து வலையொலி வகுப்பு. வலையொலி வகுப்புனா, வலையொலினா என்னது, நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ பார்த்துட்ருக்கீங்களே யூடியூப், அதுதான் வலையொலி. இந்த வலையொலி மூலமாக இப்போ ஆன்லைன் வகுப்பு நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, இது வலையொலி வகுப்பு தான். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனால் என்னோடய காணொலி கரெக்டாக உங்களுக்கு சேருதில்ல. இதான் வலையொலி மூலமாக வகுப்பு கவனிக்கிறது. இப்போல்லாம் எல்லாமே யூடியூப் வச்சு தான் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வகுப்பை விட யூடியூப்பில் உள்ள வகுப்பு தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் மைதிலி மேக்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அலெக்ஸ் மேக்ஸ்னு இருக்காங்க. நீங்கள் மேக்ஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த இது பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அவங்களோட முக்கியமான ஒரு சேனலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவங்களாம் இல்லாமல் அந்த மேக்ஸ் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரிகிற அளவுக்கு. அதாவது நம்ம ரெகுலராக பார்த்து பழகிற ஆசிரியரை விட இந்த ஆசிரியர் ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க, அந்த மணிக்கு நமக்கு தெரிய வருது. அடுத்து ரெக்கார்டர் கிளாஸுங்கிறது எப்போனாலும் கேட்டுக்கலாம். அந்த வீட்டில் உள்ள மகளிர்கள், பெண்கள் அவங்களாம் பார்க்குற மாதிரி. அடுத்து கரும்பலகைங்கிறது, கரும்பலகையிலேருந்து இப்போ பிபிடி கிளாஸ் வந்துருச்சு.
கரும்பலகைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் போர்டில் சாக் பீஸை வச்சு நடத்திருப்பாலாம். எங்கே இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனாலே பிபிடியோட வாங்கங்கிறாங்க. பிபிடி போட்டு தான் நடத்த வேண்டியதாக இருக்குது. பிபிடி தெரியுமில்ல, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு நடத்துகிறோம். அந்த மாதிரி எனக்கு தொழில்நுட்பம் பெருங்கிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். அறிவியலும் மனித வாழ்வில் புழங்கு பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே புழங்கு பொருட்கள் தான். அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் தொலைக்காட்சி, குளிரூட்டி, திறன்பேசி இல்லைன்னா கைபேசி, குளிர்பதனி, மின்சார அடுப்பு, பாத்திரம் கழுவும் இயந்திரம், மின்விசிறி, சலவை இயந்திரம் எல்லாமே புழங்கு பொருட்கள் தான். இதுக்கடுத்து கொஞ்சம் நாட்களில் 2030 ரோபோட்டும் வாங்குவோம். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சைனாலெலாம் எல்லாமே வந்துருச்சு, ரோபோட்டு தான். ரோபோட்டு சைனாவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ரோபோட் என்ன பண்ணுன்னா, மக்கள்கிட்ட போய் பேசுது. எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை, நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோயம்புத்தூர்காரங்க போங்கன்னு பேசுகிறாங்கல்ல, இப்போ நெல்லைக்காரங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி வட்டார வழக்கில் சைனீஸில் என்னென்ன வட்டார வழக்கில் இருக்கோ அவங்க பேசுகிறதுக்கு ஏற்றாப்புல அந்த வட்டார வழக்கு எடுத்து பேசி பதில் சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுதான். இதெல்லாம் அங்கே உள்ள ரோபோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ரோபோட் இன்னும் 2030 இந்தியாவிலையும் வந்துடும். அதெல்லாம் வாங்கிடுவோம். அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டு வேலை செய்கிறது, அலுவலக ஆஃபீஸுக்கு, குழந்தைகளை படிக்க வைக்க எல்லாத்துக்கும் நம்மளும் பயன்படுத்துவோம். எதிர்பார்த்தீங்களா ஃபோன்லாம் எல்லார் கையிலையும் இருக்குன்னு? இப்போ எல்லார் கையிலையும் இருக்கா? அதே மாதிரி தான். இதனால் பயன்கள் அந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் அறிவியலும் மனித வாழ்வும் இவ்வளோ பெருகிருச்சு. இதனால் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது டைம் ரொம்ப சேவ் ஆயிடுது, நேரம் மிச்சமாகி விட்டது, பயண நேரமும் மிச்சமாயிருச்சு, உடல் உழைப்பு கம்மியாயிருச்சு. நம்ம உண்மை அதுதான். இப்போ யாருமே ஒரு வேலையை செய்கிறதில்ல. எடுத்த இடத்துல எல்லா வேலையும் பார்க்குறது, உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. இருந்த இடத்துல எல்லாமே பண்ண முடியுது. ஒரு பெட்டுக்கு போனதுக்கப்புறம் அது லைட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும், எல்லாமே ஆஃப் பண்ணிக்கிறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு ஆசிரியர் முதற்கொண்டு தொழில்நுட்ப அறிவோடு வந்துருச்சு. ஏஐ டீச்சர் 24 மணி நேரம் சாட் ஜிபிடி ஜெமியில் போட்டு ஒரு செமினார் முதற்கொண்டு உலோகவியல் செமினார் என்ன எடுக்கணும் நீயே சொல்லுன்னா அது அப்படியே வந்துடுது. உலோகவியலுக்கு செமினார் வந்துடுது, மாணவர்கள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுக்கும்போது அது நம்மளோட பள்ளி பாடத்தில் என்னென்னா இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கிற தகவல், இல்லாத சில நமக்கு தெரியாத தகவல் எல்லாமே சேர்த்து சொல்லுது. தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நோயெலாம் நிறைய பெருகிச்சு, மனுஷங்க சோம்பேறி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த டாபிக் இது 5 திணை பகுப்பும் சூழலியலும். 5 திணை அப்படின்னா என்ன திணை அப்படின்னு பார்க்கும்போது 5 திணை தமிழர்கள் வாழ்வில் முக்கியமான, தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம், பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடம். நான் சார்ந்த இடம்லாம் எழுதாமே விட்டுட்டேன். நான் ஷார்ட் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்னது கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த நிலங்களுக்கு எப்படி பிரிக்கிறோன்னா அகப்பொருள் அடிப்படையில் தான் பிரிக்கிறோம். அதாவது மொத்தம் நம்மள்ட்ட 5 வகை இலக்கணம் இருக்குது தெரியுமா? தமிழர்கள் 5 வகை இலக்கணம் தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படி பிரிக்கிறோம். அதில் எழுத்து சொல்லுக்கு அடுத்து பொருள்னு ஒன்று இருக்குல்ல, பொருள். அந்த பொருள் இலக்கணத்தை 2ஆக பிரிக்கிறோம், அகப்பொருள், புறப்பொருள். இந்த அகப்பொருள் அப்படின்னா என்னதுன்னா அதெல்லாம் களவு, கற்பு, அது எல்லாமே அகப்பொருள். இந்த காதல் பண்ணுறது, ஒவ்வொருட நிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அகப்பொருள். அதை மொத்தம் 3ஆக பிரிக்கிறோம், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த முதற் பொருளை 2ஆக பிரிக்கிறோம், நிலம், பொழுது அப்படின்னு பிரிக்கிறோம். அப்புறம் அந்த நிலம் நமக்கு தெரியும், நிலம் 5 நிலம் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த பொழுதுங்கிறத 2ஆக பிரிக்கிறோம், சிறு பொழுது, பெரும்பொழுது அப்படின்னு பிரிக்கிறோம். சரியா? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதற் பொருள் பார்க்குமா? முதல் பொருள்னா என்னது? பெரும்பொழுதும் சிறுபொழுது தானே. ஃபஸ்ட்டு பெரும்பொழுது, அடுத்து சிறுபொழுது. இது ரெண்டும் பார்க்குறதுக்கு முன்னாடி உரிப்பொருள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உரிப்பொருள் பார்த்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குறிஞ்சி திணையை தானே பார்ப்போம். குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தம். புணர்தல்னால் என்ன அப்படின்னா ஒன்று கூடுதல். சரியா? குறிஞ்சி நில மக்கள் எப்போ ஒன்று கூடியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாமம் நள்ளிரவு, நடுச்சாமம் 12 மணி, அப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க தலைவனும் தலைவியும். அங்கே குறிஞ்சி நில தலைவனும் தலைவியும் எப்போ? வாடை நேரத்தில், கூதிர் காலம், முன்பனி. அதுவும் முன்பனிங்கிறது என்னது நேரம் அப்படின்னா
காலையில் பனி அடிக்கக்கூடிய நேரம், காலையில் விடிய காலையில் பனி அடிக்கும்னா அந்த மாதிரி நேரங்களில் கூடியிருப்பாங்க. புணர்தல் அப்படிங்கிறது கூடுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். சரியா? உரிப்பொருளோட சேர்த்து தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். உரிப்பொருளோட சேர்த்து படித்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து முல்லை. முல்லைனா வந்து இருத்தல். இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா காத்திருத்தல். எப்போ காத்திருப்பாங்க அப்படின்னா, முல்லை நிலம்னாலே காடு சார்ந்த நிலம் தானே. அப்போ வந்து மேய்ச்சல் நிலம். அப்போ மாடு மேய்க்க போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும்போது அங்கே மழை பெய்யும், காடு காலமாக இருக்கும். மாலை நேரத்தில் தான் அந்த மாடுகண்ணெல்லாம் என்னது கூட்டிகிட்டு வருவாங்க. அது வரைக்கும் தலைவி என்ன பண்ணுவா? காத்திருப்பா. அதான் காத்து இருத்தல், அதான் இருத்தல் நிமித்தம் அப்படிங்கிறோம். காத்து இருத்தல்னு கூட அதான் உரிச்சொல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து பெரும்பொழுதில் வந்து கார்காலம் மழைக்காலம், சிறுபொழுதில் வந்து மாலை நேரம். அடுத்து வந்து மருதம். மருதத்துக்கு வந்து ஊடல். ஊடல்னால் என்னென்னா சண்டை. ஊடல்னால் என்னது? சண்டை. எதுக்காக சண்டை வருது? இது செழிப்பான மருத நிலம். செழிப்பான மருத நிலம்னு இருக்கனால விலை மகளிரை தேடி ஆண்கள் போவாங்க, அதனால் சண்டை வரும். அப்போ போயிட்டு எப்போ வருவாங்கன்னா வைகறை நேரத்தில். வைகறைனா பொழுது விடிகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஊர் மக்கள் பார்த்துடக்கூடாதுன்னு வைகறை நேரத்தில் தலைவன் வருவான், மருத நில தலைவன். அப்போ வந்தால் என்ன ஆகும்? சண்டை வரும். நீ எதுக்கு அவள் வீட்டுக்கு போன அப்படிம்பாங்க. இது வந்து 6 காலங்களும் இதில் இருக்கும். சரியா? 6 காலங்களும் 6 பெரும்பொழுதும் இதில் வந்துடும். சிறு பொழுதில் வைகறை மட்டும் வரும். அடுத்து நெய்தல். நெய்தல்ங்கிறது இரங்கல். இரங்கல்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழுகிற மாதிரி ஒரு நிலை. எப்போ அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி தானே நெய்தல். அப்போ தலைவன் வந்து போட்டில் ஏறி போயிருப்பான். எங்கே போயிருப்பான்? அங்கே கடலில் மீன் பிடிக்க போயிருப்பான். மீனுக்கு வலை போடுறதுக்கு, இல்லைனா போட்ட வலையை எடுத்துக்க போயிருப்பான். அதான் ஏற்பாடு. ஏற்பாடுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல் அப்படின்னா சூரியன், பாடுனா சாயும் நேரம். சூரியன் சாயும் நேரத்தில் போயிருப்பான், அது சாயங்காலம் போயிருப்பான். இங்கே 6 பெரும்பொழுதும் வந்துடும். மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதும் வந்துடும். 6 பெரும்பொழுதுன்னா கார், கூதிர், முன்பனி, பின்பனீர், இளவேநீர், முதுவேநீர். 6மே இதுலேயும் வந்துடும், இதுலேயும் வந்துடும். அப்போ ஏற்பாடுங்கிறது அது சாயங்கால நேரம். அது வரைக்கும் இவன் என்னது அந்த அழுகாமல் இருப்பாள். அதான் இரங்கல் நிமித்தம். அழுகாமல் இருக்கிறதா. அவன் அங்கே கடலில் வந்து திடீர்னு புயல் வந்துச்சுன்னா தன்னோட கணவன் வாழ்க்கை வந்து என்ன ஆயிரும், தன்னோட வாழ்க்கை என்ன ஆகணும் அப்படின்னு அழுகாமல் இருப்பாள். அழுகையாக வரும், ஆனால் அழுகக்கூடாது. அதான் இரங்கல் நிமித்தம் அப்படின்னு பார்க்குறோம். பாலை அப்படின்னு பார்க்கும்போது பிரிதல். பாலையில் வந்து எல்லாருமே குறிஞ்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். குறிஞ்சியில் புணர்தல், எல்லாருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இங்கே பிரிஞ்சிருப்பாங்க, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும். நண்பகல், முதுவேனில், இளவேனில், அப்புறம் பின்பனி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நண்பகல் இங்கே 12 மணி, அதுதான் முக்கியமான ஸ்பெஷல். சரி, அது எல்லா நிலத்துலையும் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து குறிஞ்சி நிலத்துலையும் வந்து இளவேனில், முதுவேனில் எல்லாமே இருக்கும். ஆனால் குறிஞ்சி நிலத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூதிர் பருவம் தான். எல்லா நிலத்துலையும் 6 சீசன் நடக்கும் தான், ஆனாலும் எந்தெந்த சீசன் எங்கெங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி முன்னோர்கள் கூடியிருக்காங்க. எல்லாம் சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து என்னது. அப்போ வந்து உரிப்பொருள் வந்து முதற் பொருளோட சேர்த்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதற் பொருள் தான் என்னென்னு பார்த்தோம். நிலம், பொழுது. பொழுதில் வந்து செரு பொழுது, பெரும்பொழுது ரெண்டையும் பார்த்தாச்சு. உரிப்பொருளும் பார்த்தாச்சு. இப்போ கருப்பொருள் நிறையா இருக்கும். உங்களால் முடிஞ்சால் இவ்வளவு எழுதுங்க, இல்லைன்னா கம்மியாக கூட படிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ எது உங்களுக்கு தேவையானது பார்க்கும்போது தெய்வம் படிச்சுக்கோங்க. குறிஞ்சிக்கு வந்து என்னது முருகர் தான் இருப்பார். அப்புறம் வந்து மருதத்துக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன் இருப்பான். அடுத்து வந்து திருமால் வந்து இங்கே இருப்பார். வருணன் வந்து நெய்தல், கொற்றவை வந்து என்னது இங்கே வந்து பாலை நிலம் அப்படின்னு பார்க்கோங்க. அதே மாதிரி வேறு என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து குறவன் குறத்தியர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஆயர் ஆய்ச்சியர், மாடு மேய்க்கிறது தானே, அப்போ ஆயர் ஆய்ச்சியர் இங்கே இருப்பாங்க. உழவர் உரத்தியர், இங்கே ஃபுல்லாமே வயல், அதனால் அங்கே இப்படி தான் மருத நிலத்தில் இருப்பாங்க. பரதவர் அப்படின்னா யாருன்னா பறவை அப்படின்னா கடல்னு அர்த்தம். இப்போ இந்த வரணும். அப்போ அந்த பறவையில் உள்ளவங்க, கடல் பகுதியை சார்ந்தவர்கள் பரத்தியர், அதான் அந்த கடல் மக்கள். மறத்தியர். மறவர் அப்படின்னா வீரமானவர் அப்படின்னு அர்த்தம். வீரம் அப்படின்னா மரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காட்டுக்கோழி, மயில், இங்கே கிளி, மயில், நாரை, அன்னம், கடற்காகம். நெய்தல் நிலம்னால இங்கே கடற்காகம் இருக்குது. கடற்காகம்னா ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு காக்கா மாதிரி ஒன்று இருக்கும், அதான் கடற்காகம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பருந்து, கழுகு அதெல்லாமே அங்கே இருக்கும். விலங்குகளில் மான், முயல், புலி, யானை, எருமை, நீர்நாய், சுறா வந்து கடலில் இருக்கும். சென்னாய் அப்படிங்கிறது ஒரு வகை ஒரு நாய் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நரி மாதிரி இருக்கும், நாய் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பாலை நிலத்தில் இருக்குது. அந்தந்த நிலத்தில் என்னென்ன தண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மலை நிலம்னால இங்கே அருவி, சுனை அந்த மாதிரி நீர்லாம் இருக்கும். இங்கே குறுஞ்சுனை இருக்குது. இங்கே ஆறு ஓடுது மருத நிலத்தில். அடுத்து வந்து இங்கே வந்து ஊவர்கேணி. ஊவர்கேணினா உப்பு தண்ணிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு கிணறு. கேணினா கிணறு இருக்குது.
அடுத்து வந்து இங்கே கூவல். கூவல்னால் என்னது? இங்கே வந்து வற்றிய கிணறு. வற்றிய கிணறு தான் பாலை நிலத்தில் இருக்கும். கூவல்னால் என்னது? வற்றிய கிணறு. இந்த பாடி, சிறுகுடி, பேரூர், பாக்கம், குறும்பு இதெல்லாம் வந்து அந்த ஊரோட பேர். அடுத்து வந்து இங்கே வந்து பிடவம், குறிஞ்சி, தாமரை, கழுநீர், நெய்தல் முண்டகம், குரா, மரா இதெல்லாம் பூ. அடுத்து கொன்றை, காயா, தேக்கு, அகில், காஞ்சி, மருதம், புன்னை, ஞாழல், அடுத்து உளிங்கை, பாலை இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே சாமை, முதிரை இருக்குது. திணை, சென்னல், வெண்ணல், மீன், வழிப்பறி. சரியா? அந்தந்த நிலத்துக்கு அந்தந்த அவங்கவுங்க உணவுகளை வந்து உணவாக உண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். பறை வந்து ஏறுகோட்பறை. முல்லை நிலம்னா ஏறு அப்படின்னா வந்து காளைன்னு அர்த்தம். கொள்ளுதல் அப்படின்னா அடக்குதல். ஏறுகோள்னால் காளை அடக்கிறதா, அடக்கும்போது ஒரு பறை இசைப்பாங்க முல்லை நிலத்தில். அதுதான் ஜல்லிக்கட்டு பார்க்குறோம்ல, அதான் அது ஏறுகோட்பறை. அடுத்து தொண்டகப்பறை. தொண்டகப்பறை அப்படின்னா குறிஞ்சியில் வந்து சாமி முருகனை கும்பிடும்போது அடிப்பாங்க, அதுதான் தொண்டகப்பறை. அதே மாதிரி இந்த சிட்டுக்குருவி அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை என்னது ஓட்டி விடுறதுக்காகவும் அடிக்கிறாங்க, தொண்டகப்பறை. மணமுழவு வந்து மருத நிலத்தில் நிறைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால் திருமணமாக நிகழ்த்தும் போது மணமுழவு அடிக்கிறாங்க அந்த கொட்டு. மீன் எடுக்கும்போது மீன் கோட்பறை. ஏறுகோட்பறை மாதிரி இங்கே மீன் கோட்பறை, மீனை பெற்றுக்கொள்ளுதல். அடுத்து பகை துடிங்கிறது அந்த போரெலாம் பண்ணும்போது அடிக்கிறது. அடுத்து வந்து யாழ் வந்து ஈஸி தான், முல்லையாள். இதிலே வந்து விளரியால் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். சரியா? நெய்தலுக்கு மட்டும் விளரியால், மற்ற எல்லாத்துக்குமே அந்தந்த யாழ், குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், அந்த பாலையாழ், மருத யாழ்னு இருக்கும். பண்ணில் வந்து இங்கே மட்டும் வித்தியாசம் இருக்கும், சாதாரி பண். மற்ற எல்லாமே இங்கேயும் செவ்வழிப்பண், இங்கே பஞ்சுரப்பண். பாலை பஞ்சுரப்பண், நெய்தல் செவ்வழிப்பண், அடுத்து சாதாரி பண் வந்து இங்கே குறிஞ்சிக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. என்னென்ன தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு இங்கே குறிஞ்சியில் வந்து அந்த வெறியாடல், சாமி ஆடுறது, தேன் எடுக்கிறது, கிழங்கு விழுதல். முல்லை நிலம் வந்து ஆடு மாடுலாம் மேய்க்கிறது, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இங்கே நெல் அறுவடை, விழா எடுக்கிறது, மீன் பிடிக்கிறது, கடலாடுதல். கடலைன்னா கடலில் குளித்து விளையாடுறது, கொண்டாடுறது. அடுத்து வெஞ்சமம், சூறையாடல். சூறையாடல்னால் அடுத்தவனோட பொருள் எல்லாம் எனக்கு கவர்ந்துக்கிறது. ஏன்னா அங்கே விளைச்சலே இருக்கா, அப்போ அந்த பாதை வழியாக போகிறவங்கள அவங்கள உள்ள சாப்பாடு எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதான் வந்து என்ன சூறையாடல் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து இவ்வளவு எழுதுனா எழுதுங்க, இல்லைன்னா இதில் மொத்தம் 13 இருக்கும். இவ்வளோ உங்களால் எழுத முடியல, 13 + 1 இருக்கும், 14 இருக்கும். இவ்வளவு எழுத முடியல அப்படின்னா மொத்தம் 5ஆவது எழுதுங்க. கடவுள் எழுதிருங்க மறக்காமல். மேலே உள்ளது எல்லாமே கண்டிப்பாக எழுதணும். முதற்பொருள் கருப்பொருளில் முதல்பொருள் உரிப்பொருள் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது தனித்தனியாக எழுதுங்க. ஒவ்வொரு நிலம் அடிப்படையில் எழுதினாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மக்கள் எழுதிக்கோங்க, குறவர், குறத்தியர். அதே மாதிரி வேறு என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா அங்கே விலங்கு, பறவை என்ன இருக்குதுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து பறை, யாழ், அப்புறம் தொழில். இது மட்டுமாவது எழுதுங்க. ஒரு 5-6 எண்ணமாவது எழுதுங்க. எல்லாம் எழுத முடியலன்னா இந்த மாதிரி எழுதுங்க. இதில் எழுதினாலே கரெக்டாக இருக்கும். இதான் வந்து 5 திணை பகுப்பும் சூழலியலும். 5 திணை என்னென்ன இருக்குது, அதுக்கான சூழலியலும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இது தொகுத்து சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு முதற்பொருள் கருப்பு 5 திணையில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்னது அகப்பொருள்னால் என்ன, முதற்பொருள்னால் என்ன, முதற்பொருளில் என்ன இருக்குது, நிலம், பொழுதில் 2ஆக பிரிக்கிறோம். அடுத்து அட்டவணை மாதிரி போட்டு இதெல்லாம் வரிசைப்படுத்தி குறிட்டிங்கனாலே போதும். நான் நடத்தின இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, கரெக்டாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.